ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் தரமான பதிலடி. அதிகாலை நடந்தது என்ன? Marvel Studios Thunderbolts and Unexpected Alliance இப்போது 4 மொழிகளில் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி வெற்றி நடை போடுகிறது. Premium Super Heavy PVC Modular Kitchens by Sarvesh. 2D Entertainment Presents கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. 25 நிமிட இந்திய ராணுவத்தின் தாக்குதல். லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத முகாம்களுக்கு என்ன ஆனது? பாகிஸ்தானின் ராணுவ தளபதி முனிஸ் அவர்களுக்கு என்ன ஆனது? இந்தியாவின் இந்த பதிலடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் கூறிய கருத்து என்ன? ஆபரேஷன் சிந்தூர் இந்திய முப்படைகளின் சரியான பதிலடி தாக்குதல். ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கு கணவன்களை இழந்த இந்திய மகளிருக்காக தாக்குதலுக்கு வந்துட்டு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு இந்திய ராணுவம் வந்து பெயரிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இந்திய ராணுவம் நாங்கள் போருக்கு தயார், விக்டரி இஸ் அவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை முன்வைத்து ஒரு அபிஷியலான ஒரு வீடியோவை வந்து வெளியிட்டிருக்காங்க. முக்கியமா நமது சகோதர சகோதரிகளின் வழியை தாங்கிய இந்த ஆயுதங்கள் மூலம் உங்களை நாங்கள் தேடி வந்து அழிப்போம் அப்படிங்கிற ஒரு வாசகத்தோட இந்திய ராணுவம் ஒரு அபிஷியல் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்று என்ன நடந்தது அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்திய ராணுவம் இன்று காலை பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய 5 இடங்கள் மற்றும் பாகிஸ்தானோட பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய 4 இடங்கள், அதுவும் தீவிரவாதிகள் முகாமிட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு இன்று தாக்குதலை நடத்தி இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. அதுல எந்தெந்த இடங்கள் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா, பவல்பூர், அதாவது பவல்பூர் அப்படிங்கிறது இங்க முக்கியமான பகுதியாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக எல்லா ரிட்டையர்ட் ராணுவ அதிகாரிகளும் பவல்பூர்ல கண்டிப்பா வந்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தும் அப்படிங்கறத முன்கூட்டியே கணிச்சிருந்தாங்க. அது இன்னைக்கு சரியா நடந்திருக்கு. இந்திய எல்லையில இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பவல்பூர் பகுதி, அங்கு குறிப்பாக எந்த தீவிரவாத முகாம்கள் இருக்கும் அப்படின்னா, ஜெய்ஷ்-இ-முகமது அப்படிங்கிற தீவிரவாத முகாம்கள் இருக்கும். அந்த ஜெய்ஷ்-இ-முகமது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இங்க நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த தீவிரவாத முகாமை வந்து தாக்கி அழிச்சிருக்காங்க. தாக்கப்பட்ட 9 இடங்கள்ல முதல்ல பகவல்பூர் பத்தி பேசுறோம். இந்த ஜெய்ஷ்-இ-முகமதோட பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த மசூத் அசாரோட குடும்பத்தினர் 10 பேர் இந்த தாக்குதல்ல வந்து பலியா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. அடுத்ததா சொல்லணும் அப்படின்னா, முருட்கே அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து தாக்குதல் நடத்தி இருக்காங்க. இந்த முருட்கே பகுதியில யார் இருந்தாங்க அப்படின்னா, எல்இடி, அதாவது லஷ்கர்-இ-தொய்பா, அதாவது மும்பை தாக்குதல் நடந்தது இல்லையா, அவங்க வந்து அந்த இடத்துல வந்து கூட்டிக் கொண்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. அங்கேயும் சரியாக 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முருட்கே அப்படிங்கிற பகுதியிலும் தாக்குதல் நடத்தி இருக்காங்க. குல்பூர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா, சிவ்குரி அப்படிங்கிற ஒரு ஹிந்து டெம்பிள்ல இருந்து வந்து இந்து பக்தர்களை வந்துட்டு சுட்டு கொன்றாங்க. சோ அந்த தீவிரவாத கும்பல் எங்க முகாமை கொண்டிருந்திருக்கு அப்படின்னா, குல்பூர் அப்படிங்கிற பகுதியில் தான் முகாம் கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் நம்மளோட எல்லையில இருந்து இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அடுத்ததா வந்து சாவை கேம்ப், பிலால் கேம்ப், கோட்லி கேம்ப், பர்னாலா கேம்ப், சர்ஜால் கேம்ப், மெஹ்மூனா கேம்ப் அப்படின்னு மொத்தம் 9 இடங்கள்ல இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திருக்கு. அது விக்டரி என்றும் வந்துட்டு இந்திய ராணுவம் வந்து அபிஷியலா வெளியிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கர்னல் சோஃபியா குரேசி, விங் கமாண்டர் வியோமிகா சிங், இவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த தாக்குதல் எப்படி நடந்தது அப்படிங்கறத வந்து இன்னைக்கு வந்து அறிவிச்சிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 25 நிமிடம் இந்தியா நடத்திய தாக்குதலை வந்து எப்படி எல்லாம் வந்துட்டு அவங்க அட்டாக் பண்ணாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்துட்டு இந்திய ராணுவம் ஃபாலோ பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்துட்டு தெளிவா விளக்கம் கொடுத்திருக்கிறத நம்மளால அந்த ஒரு செய்தியில பார்க்க முடிஞ்சிச்சு. இந்திய ராணுவம் இந்திய எல்லையில் இருந்து தான் தாக்குதலை நடத்தி இருக்காங்க, பாகிஸ்தான் எல்லைக்குள்ள வரல அப்படிங்கிற அபிஷியல் நியூஸை பாகிஸ்தான் தரப்புல இருந்தே நம்மளால பார்க்க முடியுது. சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்திய ராணுவம் ரொம்ப எத்திக்கலா, ப்ரொஃபஷனலா, ரொம்ப ப்ரொபோஷனலா இந்த தாக்குதல் நடத்தி இருக்காங்க. நமக்கு என்ன வந்துட்டு அங்க இருந்து கொடுக்கப்பட்டதோ அதற்கான பதிலடியை தான் இந்திய ராணுவம் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஏன்னா இங்க வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ முகமையில எந்த தாக்குதலும் நடத்தல. பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்புகள் இருக்கக்கூடிய முக்கியமான முகாம்களை தான் குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தி இருக்கு. அதுவுமே பாகிஸ்தான் தரப்புல இருந்து அபிஷியலா இந்திய எல்லையில இருந்து தான் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்திய எல்லையில இருந்து அவர்கள் தாண்டி வரல, பாகிஸ்தான் எல்லைக்குள்ள வரல அப்படிங்கறத அவங்களே சொல்லியிருக்காங்க. போது உலக நாடுகளுக்கு இந்தியா தெரிவிப்பது என்னன்னா, நாங்க ரொம்ப ப்ரொபோஷனலா, ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பிளேயரா தான் இப்ப வரைக்கும் இருக்கோம் அப்படிங்கறத வந்துட்டு அதிகாரப்பூர்வமா இங்க வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இத்தனை நாள் வந்து டைம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இந்த முகாம்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து வேற இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் இல்லையா? அப்ப அந்த முகாம்கள்ல யார் இருந்திருப்பா, இந்த தாக்குதல்னால வந்துட்டு என்ன பலன் அப்படின்னு நிறைய பேர் பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனா புது புகலிடம் தேடி எங்கெல்லாம் அந்த
தீவிரவாதிகள் வந்தாங்க அப்படிங்கறத கரெக்டா பெர்ஃபெக்ட்டா நோட் பண்ணி தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்மா நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அந்த செய்திகளும் ராணுவ தரப்புல இருந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க புது புகலிடம் தேடி போயிருப்பாங்க. ஏன்னா இந்திய தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறது தீவிரவாதிகளுக்கு ஏற்கனவே கணிச்சிருந்திருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வேற இடத்துக்கு மூவ் ஆயிருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க பேசப்பட்டது. ஆனா அப்படி கிடையாது. அவங்க எந்த புகலிடத்தை நோக்கி போனாங்க அப்படிங்கறத இந்திய ராணுவம் நோட் பண்ணி தான் இந்த விஷயத்தை நடத்திருக்காங்க. நேற்று பார்த்தோம் அப்படின்னா செய்தி வெளியிடப்பட்டது. அதாவது இந்திய மாநிலங்கள் எல்லாமே போர் ஒத்திகை நடத்த வேண்டும் அப்படின்னு. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் இன்று போர் ஒத்திகைக்கு தயாராகி கொண்டிருந்த நிலையில் மேலும் ஜெய்சல்மர் என்ற பகுதியில் ஏர் ட்ரில் வேற நடந்துட்டு இருந்தது. ஒரு ஒத்திகை நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்துல தக்க பதிலடியை இந்தியா தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா இங்க போர் ட்ரில் நடந்துட்டு இருக்கு. அவங்க தாக்குதல் நடத்த போறாங்கன்னு தெரிஞ்சாலும் இன்று தாக்குதல் நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சோ போர் ட்ரில் இங்க நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்க மைண்ட்ல இருக்கும். சோ அந்த டைம்ல இங்க ட்ரில்னு அவங்க சொல்லிட்டு அங்க போய் அவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. பாகிஸ்தான் தரப்புல இருந்து என்ன மாதிரியான சேதங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத அபிஷியலா நம்ம இன்னும் அவங்க தரப்புல இருந்து வெளியிட்டா மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். மேலும் பாகிஸ்தான் தரப்புல என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியும். ஏன்னா அங்க முக்கியமான பகுதிகளில் கேஷுவாலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. மருத்துவமனைகள்ல காயமடைந்த நிறைய பேர் அட்மிட் ஆயிருக்கிறத செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. ஏறக்குறைய 180க்கும் மேற்பட்டவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இது கணிப்பு தான். அங்கிருந்து அபிஷியலான ஒரு கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் இதை நம்ம எடுத்துக்க முடியாது. உயிர் பலி எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் அவங்க தரப்புல இருந்து வெளியிட்டா மட்டும் தான் நம்மளால தெரிவிக்க முடியும். மேலும் பாகிஸ்தான் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணும், இதற்கான கவுண்டர் அட்டாக் கொடுக்கும் அப்படிங்கறத பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. இப்ப நம்ம நடந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா ப்ரொபோஷனலா தான் அட்டாக் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுத்த விஷயத்துக்கான பதிலடியா தான் இந்த அட்டாக் இருக்கு. ஆனா இந்த டைம்ல பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணா இன்னும் இதுக்கு பதற்றம் அதிகரிக்க கூடும் அப்படிங்கிற மாதிரியா தான் பார்க்கப்படுது. என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை இந்தியா எடுக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்தியா தரப்புல இருந்து எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற அபிஷியல் கன்ஃபர்மேஷன் 3 இந்தியர்கள் இந்த தாக்குதல்ல உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற தற்போது வரைக்கும் அந்த செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. உலக நாடுகள் இந்த செய்தியை எப்படி கையாண்டிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா இஸ்ரேலும் இந்த விஷயத்துல நமக்கு ஆதரவா தான் இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. சைனா என்ன மாதிரியான முடிவு எடுத்திருக்கு அப்படின்னா பயங்கரவாதம் எந்த அமைப்புல இருந்தாலும் சீனா அதை கண்டிக்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்தியை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மீது இந்தியா அட்டாக் பண்ணதை தாங்கள் விரும்பவில்லை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அமைதியை தான் அவங்க நிலைநாட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இது நடுநிலைமையா பார்க்கணுமா இல்ல இந்தியாவின் மொழியில இது அப்போஸ் பண்ணி எடுத்துக்கணுமா அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கணும். ஏன்னா இது பாகிஸ்தான் மொழியா தான் நம்மளால பார்க்க முடியுது. நம்மளுடைய அட்டாக்கு சைனா ஆதரவு தெரிவிக்கிறாங்களா இல்ல நடுநிலையை கையாளுறாங்களா அப்படிங்கறத உற்று நோக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இந்தியா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஜப்பானும் இந்த விஷயத்தில் நடுநிலைமையை தான் கையாண்டிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஏதர் பாகிஸ்தானுக்கோ இல்ல இந்தியாவுக்கோ ஜப்பான் சப்போர்ட் பண்ணல. தெற்காசிய நாடுகள்ல அமைதி நிலவணும், போர் பதற்றத்தை மேலும் உருவாக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஜப்பான் வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. மேலும் பாகிஸ்தான் தரப்புல இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பாகிஸ்தான்ல அரசியலுக்குள்ள நுழையணும் அப்படின்னா நீங்க ராணுவத்துல தான் சேரணும். ஏன்னா ராணுவத்துக்கு தான் அங்க ஹை பவர் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லபடியா தெரியும். ராணுவத்தோடைய தளபதி அதாவது ராணுவத்தோடைய மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஆசிம் முனீர் என்ன பண்றாரு எங்க இருக்காரு அப்படிங்கிற நியூஸ் இப்போ வரைக்கும் தெரியல. அவர் இருக்காரா, அவர் என்ன பண்றாரு, ரிசைன் பண்ணிட்டாரா அப்படின்ற அபிஷியல் நியூஸ் இப்போ வரைக்கும் வெளியில வரல. ஏன்னா அவர் எங்கேயுமே பார்க்க முடியல. சில நாட்களுக்கு முன்னார அங்க எக்கச்சக்கமான ராணுவ அதிகாரிகள் ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் நம்மளால கேள்விப்பட முடிஞ்சது. அது அபிஷியல் இல்லைனாலும் தக்க பதிலடி கொடுக்க அவங்க தயாரா இல்ல, பாகிஸ்தானுக்கு அந்த அளவுக்கு பவர் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்க ராணுவ அதிகாரிகள் நிறைய பேர் ரிசைன் பண்ணாங்க அப்படிங்கிற செய்திகளை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. இப்ப இந்த தருணத்துல ஆசிம் முனீர் எங்க இருக்காரு அப்படிங்கறதே தெரியல. மேலும் சர்வதேச ஊடகங்கள்ல அவங்க பேட்டிகளை கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல அப்படிங்கறத பார்க்க முடியுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தானுடைய இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, அட்டுல்லா தரார் அப்படிங்கிறவர் ஒரு சர்வதேச ஊடகத்துல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க ஒரு 30 செய்தியாளர்கள் அதாவது இன்டர்நேஷனல் செய்தியாளர்களை தாக்கப்பட்ட இடங்களுக்கு கூட்டிட்டு போய் காமிப்போம். எவ்வளவு விஷயங்களை இந்தியா எவ்வளவு இடங்கள்ல தாக்கி இருக்காங்க பாருங்க, எவ்வளவு பொதுமக்களை தாக்கி இருக்காங்க பாருங்க, இங்க மசூதியை தாக்கி இருக்காங்க பாருங்க அப்படின்னு பொய்யான தகவலை சர்வதேச ஊடகங்களுக்கு தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது இப்படிதான் போகும் அப்படின்னு இந்தியர்களுக்கு நன்றாவே தெரியும். பாகிஸ்தான் எப்போதும் பொய்யான தகவல்களை தான் பரப்புவாங்க அப்படிங்கிறது நன்றாவே தெரியும். இதன் மூலமா உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான் தன்னை ஒரு விக்டிமாக காண்பிக்க முயலும். பாகிஸ்தான் தரப்புல இருந்து இது போன்ற பொய்யான செய்திகள் பரவக்கூடும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டதுதான். அந்த வேலையை பாகிஸ்தான் தொடங்கி இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. மேலும் பாகிஸ்தான் தரப்புல இருந்து என்ன மாதிரியான சேதம், இந்திய தரப்புல இருந்து என்ன மாதிரியான சேதம், பாகிஸ்தான் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு, இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து நம்ம பிஹைண்ட் நியூஸ்ல பார்க்கலாம். நன்றி. Marvel Studios Thunderbolts and Unexpected Alliance இப்போது 4 மொழிகளில் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி வெற்றி நடை போடுகிறது.
Premium Super Heavy UPVC Modular Kitchens by Sarvesh. 2D Entertainment presents கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது.